2016 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்று கடலூர்ல பேசியிருக்கிறார். நீங்க 2001 இருந்தே கிட்டத்தட்ட ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த ஆட்சி அமைக்கும் கனவை தள்ளி போட்டுட்டே வர்ற மாதிரி தான் தெரியுது. 2001 பாண்டிச்சேரி, 2006 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2001 சொல்லியிருந்தீங்க. இப்போ 2016 வரைக்கும் அது நீடிச்சிருக்குது. என்ன காரணத்தால ஆட்சி அமைக்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வலுப்பெறவில்லை அப்படிங்கிறதை நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா, இல்ல இப்ப சொல்றதும் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகுமா? இல்லை, இது ஒரு தெளிவான ஒரு பார்வையினால் வந்த ஒரு செய்தி. இது 2001 2006 நீங்கள் சொல்வதை போன்று அப்பொழுது சொன்னோம். ஆனால் சொன்னதற்கு பிறகு அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு ஆட்சியை நாம் உடனடியாக அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்பதற்காக இன்னொரு கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்து அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்துவிட்டோம். ஆனால் சமீபத்தில் தமிழக மக்களும் சரி, எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, மிக நன்றாக உணர்ந்து புரிந்து கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு 2 கட்சிகள், திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளும் எந்த விதத்திலும் பயன் தரக்கூடிய வகையில் இல்லை. இவர்கள் இருவரும் இந்த நாட்டிலிருந்து ஆளும் தகுதியை இழந்து விட்டார்கள், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னொருவர் அந்த இடத்திற்கு வரக்கூடிய சூழல் தான் இருந்து கொண்டிருக்கு. அதற்கு ஒரு நல்ல மாற்றாக ஒரு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கமாக ஒரு 3வது ஒரு அமைப்பு இல்லை என்ற அடிப்படையில் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும். பல தமிழர்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய இந்த செயல்களை இந்த 2 இயக்கங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. 2மே மாறி மாறி ஆட்சி செய்வதால தமிழ்நாட்டிற்கு பெரிய நன்மைகள் எதுவும் விளைந்து விடவில்லை. 2ஐயும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ளும். 2016 ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது பாலு சொல்வதனுடைய பொருள். இல்லை, அவருடைய அந்த அவர் சொல்கிறத நம்ம ஜனநாயக நாட்டில் விமர்சிக்கிறதுக்கு சரியானது. அவங்களுடைய கட்சி, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வரணுன்னு தான் அரசியல் நடத்துகிறாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் அந்த கருத்து சரியாக இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்னன்றதை பார்த்தோம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தனித்து போட்டியிடுகின்ற சக்தி உள்ள, மக்கள் ஆதரவு உள்ள ஒரு இயக்கமாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. ஆனால் அதுக்கு எதிரான அரசியல் சக்திகள் பலகீனப்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு போட்டி கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு எதிர்கட்சி என்ற நிலைய இணையான போட்டி கட்சி அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. அதற்கு ஒரு எதிர்கட்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி எதிர்கட்சி வந்தது. ஆனா அது சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு அவங்க சட்டமன்றத்திலையும் சரி வெளியும் சரி அதனுடைய கடமையும் செய்ய முடியல. அவங்க எதிர்கட்சியா இயங்க முடியாம அவங்க பலகீனப்பட்டு போக சொல்ல அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு அடுத்த நிலையில் இருக்கிற திமுக முயற்சி பண்ணுது. ஆக திமுக முயற்சி பண்ணதில் அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. இவங்க 2 பேர் முயற்சி பண்ண சொல்ல நாம நமக்கு ஒரு ஆதரவான வாக்கு இருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கு வரணும் என்ற இடத்துல பல கட்சிகள் முயற்சி பண்ணுது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வகையில் பார்க்க சொல்ல அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டி. ஆனால் அதே சமயம் இதே பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லி அவங்க ஒரு குறியீடு வச்சாங்க, அதை செய்ய நிறைவேற்ற முடியல. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் அவங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட உடன்பட்டு கூட முடியல. இன்னும் சொல்ல போனா அது அரசியலா இருக்காது. உண்மையை சொன்னா அதிமுக சேர்ந்ததுனால நாங்களும் பலவீனப்பட்டோம் அந்த தேர்தலில். அது சரி, அது எது சரி நியாயன்றது அது விவாதிக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அந்த முயற்சியில் அவங்க அது சரியான முறையில் அவங்க நிறைவேற்ற முடியல. அதுக்கு பிறகு அவங்க கடந்த கால இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு முன்னே 2 மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கூட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து ஒரு அணி அமைச்சு எங்கள் தலைமையில் ஒரு இது ஒன்று தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வெற்றி பெறுவோம்
ன்றது அவங்களுடைய கோஷமா இருந்தது. அதை ஒட்டி தான் நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்துறோம். அதனால ஏற்காட்டுல கூட நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லி வேட்பாளரை அறிவிச்சாங்க. ஆனா திடீர்னு இப்ப நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல அது அவங்களுடைய நோக்கம் என்னன்றது வந்து அவங்க தான் சொல்லணும். அவர்கள் குறிப்பிட்டதை முன்பு திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் பலம் பொருந்திய கட்சிகள் என்ற ஒரு மாயை தோற்றத்தை இவர்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறாங்க. அது உண்மை அல்ல. அதிமுகவும் அனைத்து இடங்களையும் தோற்ற வரலாறு இருக்கிறது. 40 போயிருச்சு, அதுவும் நடந்தது. 1996 அனைத்து இடங்களும் போச்சு. இல்ல முடிச்சிடறேன். அதே போன்று திமுகவும் 1991 அனைத்து இடங்களையும் இழந்து நின்ற நிலைமையும் இருக்கு. எனவே ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிட்டதால் முழுவதுமாக அது போயிடுச்சு அப்படின்னு சொல்வதோ, ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றதால் இந்த 2 இயக்கம் தான் மிகப்பெரிய வலுப்பெற்ற இயக்கம் என்று சொல்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணம் ஓட்டம் இப்பொழுது மாறி இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்குமான மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிட்டதாகவே சொல்றீங்களா? நிச்சயமா நான் முடிச்சிடறேன். பெரும்பான்மையான மக்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஏன் மீண்டும் மீண்டும் இந்த 2 இயக்கங்களை நீங்கள் சார்ந்து அரசியல் செய்கிறீர்கள், ஒரு மாற்று சக்தியாக மாறுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கு ஒரு சரியான மாற்று என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. எனவேதான் இந்த 2 திராவிட கட்சிகளோடு நாங்கள் ஒருபோதும் எந்த திராவிட கட்சியோடும் கூட்டணி வைப்பதில்லை என்று எங்கள் மருத்துவரை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அது தொடர்பாக உங்ககிட்ட வரேன், அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். நீங்க சொல்லுங்க. அதாவது இதுல வந்து அவங்களுடைய முயற்சியோ, அவங்க வந்து அந்த 2வது இடத்துக்கோ அல்லது அதிமுகவுக்கு இணையான இடத்துக்கோ வர்றதுலையோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது ஆனால் எங்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களான முயற்சி இன்றைக்கி எதை நோக்கி இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய அங்கீகாரம் இன்றைக்கி இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை பெறுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்றது தான் இன்றைக்கி யதார்த்தமான உண்மை. அவங்க நினைக்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா வெற்றியும் பெற முடியாது. கூட்டணி அமைச்சு அவங்க வந்து தனியாக நின்று தனியாக ஒரு தலைமையை உருவாக்க முடியாது. அதனை தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் இவங்க வந்து எதிர்பார்க்கிற நிலையை அடைய முடியாது. ஆக இது வந்து அவங்க தொண்டர்களை இன்னைக்கு தன்மயப்படுத்துவதற்கும் அவங்கள வந்து ஒரு வேகமாக செயல்பட வைக்கிறதுக்கும் ஒரு உந்து சக்தியா இந்த கோஷங்களை உருவாக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. 40 நமதேன்னு நான் சொல்ற மாதிரியா? இல்ல 40 நமதே இல்ல 40 நமதேன்னு சொல்றத வந்து நாங்க வந்து ஆதாரங்களோட சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இல்ல 2006 திமுக வெற்றி பெற சொல்ல கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா 1,08,00,000. திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆட்சி அமைச்சர் காலத்தில் கூட அவங்க வெறும் 88 லட்சம் வாக்கு தான், 20 லட்சம் வாக்குகள் கூட பெற்றிருக்கோம். ஆக எந்த நிலையிலையும் நாங்க வந்து எங்கள் வாக்கு வங்கி என்பது குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு, அது வேற. ஆனா நாங்க வந்து ஒரு பலகீனப்பட்ட நிலையில எப்பவும் இருந்ததில்லை. நீங்க 96 தேர்தலுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் 91ல திமுகவும் 96ல அதிமுகவும் சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுனீங்க. அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2 கட்சிகளோடும் சேர்ந்து அந்த கூட்டணிக்கும் வலு சேர்த்தீங்க. உங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற முடிஞ்சது, உங்களாலையும் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா 2009 மக்களவைத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீங்க கூட்டணி வச்சு உங்களால அவர்களுக்கும் பயன் இல்லைங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களால உங்களுக்கும் பயன் இல்லை, நீங்க வந்து எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியல. 2011 சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து உங்களுக்கும் பெரிய பலன் இல்லை, அவங்களுக்கும் உங்களால பலன் இல்லைங்கிற நிலைமையை தான் பார்க்க முடியுது. ஆக நீங்க அவர்களை நிராகரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 அனுபவங்கள் மூலமாக அவங்க 2 பேரும் உங்களை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல? அதுல இல்ல அதாவது அவர்களால் நாங்கள் பயனடையவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எங்களால் அவர்கள் பயனடையவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல வெற்றிகளுக்கு காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட இருந்தது என்பதற்கான புள்ளி விவரங்கள் வாக்கு அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 இயக்கங்களும் மறைமுகமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான ஒரு தீட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தோல்வியை நாங்கள் கடந்த தேர்தலில் சந்தித்தோம். எனவே தான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்களுடைய பிரதிநிதித்துவம், அவர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடைபெறவில்லை.
பெரும்பான்மையான மக்களுடைய பிரதிநிதி இந்த நாட்டை ஆள வேண்டும். அந்த எண்ணத்தை தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த நாட்டில் 120 தொகுதிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதி இந்த நாட்டை ஆள வேண்டும். அதே போன்று அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். ஆனால் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தால் கூட அந்த சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது என்ற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய அமைச்சர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவர் ஜெயந்தியை நடத்துவதற்கு இந்த அரசு தடை விதிக்கின்ற பொழுது இல்லை, இதற்கு தடை விதிக்க கூடாது என்று சொல்வதற்கு ஒரு அமைச்சருக்கு கூட அங்கே சுதந்திரம் இல்லை. எனவே தான் சொல்கிறேன், பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நிலைமை தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறிவிட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேடி வருகிறார்கள் தேடி வருகிறார்கள் சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.